சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். கிட்டத்தட்ட ஒரு 200 பாடல்களுக்கு மேலே பாடியிருப்பாங்க. திடீர்னு காணாமல் போயிட்டேன். ஒரு 7 வருஷமாக காணும். பின்னணி பாட வருகிற பெண்களை எல்லாம் நிர்வாண படம் எடுத்து, நிர்வாண வீடியோ எடுத்து அதை பார்த்து மகிழ்ந்துக்கிட்டே இருப்பார். அந்த மியூசிக் டைரக்டருடைய மனைவி வந்து இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வந்து காலில் விழுந்து காதறி அழுதாங்களாம். எங்கள் வீட்டுக்காரர், அதாவது மியூசிக் டைரக்டர் மோசமான ஆள் தான், மன்னிச்சுக்கம்மா. இப்போது நீங்கள் சொன்ன சின்மயி ஓப்பனாக சொல்லிச்சு. கவியரசு வைரமுத்து கவியரசு வைரமுத்து கிட்ட ஒரு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் யாராவது போட்டாங்களா? இல்லை. அப்புறம் அப்போ வந்து என்ன தப்பு பண்ணாலும் நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்கன்றதுனால தான் எல்லாருமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறதெல்லாம் இருக்கா? ஆமாம், நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நீ எங்கே போய் கற்றுனாலும் ஒன்றும் இல்லை. இப்போ சுவாசிகா விவகாரத்திலேயே அது வந்து சவுண்டு ப்ரொடெக்ஷன் ஸ்டுடியோ. ஓகே. எவ்வளவு கற்றுனாலும் வெளியே கேட்கறான். அதுக்கப்புறம் அவர் அது மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் மேலே திருட்டுப்பட்டெல்லாம் சுமத்திருக்காங்க. இதையும் உனக்கு நான் சிபாரிசு பண்ணேன்னா அவன் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பான். எப்படின்னா, பரவாயில்ல சார், எனக்கு சான்ஸ் கொடுக்குறாருன்னா நான் எதுக்கும் தயாராக இருக்கேன் சார்னு சொல்கிறாங்க பொண்ணுங்க. இதை எங்கே போய் சொல்லுவீங்க? ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் பைல்வான் சார் இருக்காங்க. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஓகே சார், இப்போ வந்து வைரலாக போயிட்டு இருக்கிறதுனா சிங்கர் ஸ்வாகதா வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவங்கள செக்ஷுவலி ரொம்பவே அப்யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன சார் நடந்துச்சு? அந்த பொண்ணு பேர் சுவாசிகா. சுத்தமான தமிழ் பொண்ணு, மதுரையை சேர்ந்தவங்க. மதுரையிலேயே கர்நாடிக் மியூசிக்கில் அந்த வட்டாரத்தில் புகழ் பெற்றவங்க. அவங்க வந்து பின்னணி பாட ஆனாங்க. எல்லாருடைய ஜிவி பிரகாஷ், ஏஆர் ரஹ்மான் உட்பட எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் பின்னணி பாடிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பாடல்களுக்கு மேலே பாடியிருப்பாங்க. திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. ஒரு 7 வருஷமாக காணும். அப்புறம் பார்த்தா இப்போ அவங்க வந்து சிருங்கேரி, அந்த காசி பக்கத்தில் இருக்கிறதாகவும் அங்கே ஒரு கடை வச்சுட்டு வாழ்கிறதாகவும் கேள்விப்பட்டோம். அவங்க இப்போ திடுக்கிடும் தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது, நான் சினிமாவை விட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் ஒரு இசையமைப்பாளர். அவர் ரொம்ப மோசமான சேடிஸ்ட். அவர் வந்து பின்னணி பாட வருகிற பெண்களை எல்லாம் நிர்வாண படம் எடுத்து, நிர்வாண வீடியோ எடுத்து அதை பார்த்து மகிழ்ந்துக்கிட்டே இருப்பார். என்ன ஒரு நாள் இப்படி பண்ணார், நான் ரொம்ப தீயில் புட்டு புழு மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் தான் அங்கே இருந்தேன். கிட்டத்தட்ட மனநோயாளி ஆயிட்டேன். என்னை மனநோயிலிருந்து என்னுடைய சகோதரி தான் மீட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, மாயா, பிக் பாஸ் மாயா தெரியுமா உங்களுக்கு? பிக் பாஸ் மாயா என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது யார் அந்த மியூசிக் டைரக்டருங்கிறத சொல்ல மறந்துட்டாங்க. அந்த மியூசிக் டைரக்டருடைய மனைவி வந்து இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வந்து காலில் விழுந்து காதறி அழுதாங்களாம். எங்கள் வீட்டுக்காரர், அதாவது மியூசிக் டைரக்டர் மோசமான ஆள் தான், மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை சொன்னால் எனக்கும் என் குடும்பத்துக்கு தான் அவமானம். அவர் பெரிய இடத்துல இருக்கார். அதனால் அவர் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவரை விட்டு பல்லாயிரம் மைல்கள் வந்துடணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதாங்க. அந்த சம்பவத்தை நினைக்கும் போது இப்போ கூட எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்குன்னு ஸ்வாகதா சொன்னார்.
ஓகே சார். இப்போ வந்து அவங்க அது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மனைவியும் சேர்ந்து குடும்பமா தான் என்னை ஏமாத்தியிருக்காங்க. என்கிட்ட இருந்து நெறைய காசு வாங்கியிருக்காரு, பணம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அப்யூஸ் பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மாரி தொடர்ந்து அவர் வந்து சீரியல் அப்யூசர் அப்படின்ற ஒரு பட்டத்த குடுத்துருக்காங்க அவங்க. என்ன மட்டும் இல்ல, நெறைய பெண்கள வந்து இதே மாதிரி கான்செப்ட்ல தான் வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க சார். அதாவது அதுக்கு காரணம் வந்து வேலை கிடைக்காது ஒன்று, நல்ல குரல் வளம் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பு கிடைப்பதற்காக எதையாவது ஒன்றை நிர்பந்தப்படுத்தி வலுக்கட்டாயமாக்கி இழக்க வச்சிடுறாங்க. அப்போ நான் உன்னை கடவுள் மாதிரி நினச்சிக்க, உன்னை நான் பாடகியாக்குறேன், என்னால் உன்னை பாடகியாக்க முடியும், ஆனால் நீ இதெல்லாம் செஞ்சாகணும்னு மெஸ்மரைஸ் பண்ணி பல பாடகிகளை மாற்றிருக்காரு. அப்புறம் 30,000 20,000 முதல்ல கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு வலுக்கட்டாயமாக மெஸ்மரைஸ் பண்ணி அந்த பெண்களை மயக்கி நிர்வாண வீடியோ எடுக்கிறாரு. இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுவாசிகா. ஆனால் அந்த மியூசிக் டைரக்டர் யாருங்கிறத நான் உங்களுக்கு ஒரு குழு சொல்கிறேன். அவர் 2 எழுத்துக்காரர், 2 எழுத்தை இனிஷியலாக போட்டிருக்காரு அந்த மியூசிக் டைரக்டர். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன காரணம்னா, இசையமைப்பாளர்கள் பெரும்பாலோர் இப்படித்தான் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு தெரிந்து இன்றைக்கு இசைஞானி என்று சொல்லப்படுகிறவரால் ஒரு ஒரு பிராமண பெண்ணு, அவங்க வீணை வாசிக்கிறவங்க, எப்படியாவது காலில் விழுந்து அந்த பெண்ணை தன்வசப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார் இசைஞானி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெறுத்து போய் கப்பல் கேப்டனை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. இதுவும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ், அவரும் இதே மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு தான் அவன் வெடிகுண்டு வச்சு அனுப்பிட்டான். வெடிகுண்டு, அதாவது இந்த டிரான்சிஸ்டரில் வெடிகுண்டு வச்சு அனுப்பி அவருக்கு கை போச்சு. நல்ல வேளை உயிர் பிழைச்சிக்கிட்டார். இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் தன்னிடம் வாய்ப்பு கேட்க வருகிறவர்களை, குறிப்பாக பாடகிகளை தன்வசப்படுத்துவதில் கெட்டிக்காரர் தான் இருக்காங்க. என்ன செய்கிறது? இவங்களுக்கு ஒன்று தேவை, இசையமைப்பாளருக்கு ஒன்று தேவை, பரிமாற்றங்கள். இவர் அதை கொடுக்கிறார், அவர் வாய்ப்பை கொடுக்கிறார். இதில் என்ன செய்ய முடியுது சொல்லுங்கள்? சினிமாவில் நடிப்பதற்கும் நடிகைகள் தியாகமாக இருக்கிறார்கள், பின்னணி பாடுவதற்கும் தியாகம் இருக்கிறார்கள். இப்போ உதாரணம் சொல்ல போனால் ஆண்ட்ரியா, பின்னணி பாடகி ஆண்ட்ரியா மிஷ்கின் படத்தில் நிர்வாணம் அடிக்கலையா? இதை யாராவது தப்புன்னு சொன்னாங்களா? ஆண்ட்ரியாவும் தப்புன்னு சொல்லலை, மிஷ்கினும் சொல்லலை. ஆனால் அந்த படம் வெளிவரவே இல்லை. இப்படி சினிமாவுக்கு வருகிற பெண்கள் இப்படித்தான். இது காலத்தின் கட்டாயம். யார்கிட்ட போய் என்ன குறை சொல்கிறது? ஏன்னா வாய்ப்பை பெறுவதற்கு தங்களை இழக்கிறார்கள் தான் நான் சொல்ல முடியும். சார், அதே மாதிரி வந்து சினிமாக்கு வர பெண்கள் எல்லாருமே இது இப்படிதான்னு நம்ம ஜெனரலைஸ் பண்ணி சொல்ல முடியாது இல்லையா? திறமையால வந்து இந்த மாதிரி இதுக்கு போகாமையும் நிறைய பேர் இருக்காங்களே. 100க்கு 1 அல்லது 2 அவங்களும் அதிகமான படத்தில் நடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 4 படத்தில் நடிப்பாங்க, உடனே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிடுவாங்க. அப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து திறமைக்கு வந்து மரியாதை கிடையாதா? அதாவது எப்படின்னா, எண்ணிக்கை தான் இங்கே கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த மாதிரி விஷயங்கள் சினிமாவில் சர்வ சாதாரணமப்பா. சமீபத்தில் கூட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒருத்தர் சொன்னார், ஏங்க தயாரிப்பாளர் தன்னுடைய வசப்படுத்துவதற்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கத்தான் செய்வார், கொடுக்கத்தான் செய்யணும். நாங்கள் இத்தனை லட்சம் போட்டு படம் எடுக்கிறோம், உன்னைய வந்து கதாநாயகி ஆக்குறோம், அப்புறம் எங்களுக்கு சில ஆசைகளை நீ நிவர்த்தி பண்ண தான் செய்யணும் சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க. யார்கிட்ட போய் இளவு கொட்டுறது? அதுதான் சார். இப்போ வந்து இவங்க ஜெனரலைஸ் பண்ணி இதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? நீ வந்து சினிமாக்கு வரன்னா நீ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் இருந்து ஆகணும் தான், அது வந்து காமன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க. இது வந்து எந்த அளவுக்கு நியாயம்? இப்போ வந்து ஒரு பேஷனோட தான் வந்து நம்ம சினிமாக்குள்ள வர்றது, நம்ம நடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ வந்து அப்படி வர்றதுக்கு திறமை மட்டும் போதாதா? போதாது. ஒன்று நீங்களே தயாரிக்கணும்.
அதாவது அந்த ஹீரோயினோட அப்பாவோ சொந்தக்காரங்களோ தயாரித்தா சரி இது ப்ரொடியூசர் பொண்ணுன்னு அப்படி சொல்லி டைரக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்காம இருக்கலாம். இதுதான் உண்மை. இதை நான் சொல்கிறதுக்கு வெட்கப்படலை, கூச்சப்படலை. ஏன்னா சம்மந்தப்பட்ட நடிகைகளே ஒத்துக்கிடுவாங்க. அப்போ வந்து இப்போ முன்னணியா இருக்க நடிகைகள் எல்லாருமே வந்து இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து கடந்து தான் வந்திருக்காங்களா? ஆமாம், எல்லோருமே இதை கடந்து தான் வந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவங்களே தயாரித்தாங்கன்னா நான் சொன்னபடி சரி முதலாளியம்மா இது பயப்படுவாங்க சிலவங்க. அப்படி இருந்தால் பிரச்சனை வராது. அப்படி இருந்தாலும் அடுத்த படங்களில் அந்த பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த குறிப்பிட்ட நடிகை. ஓகே சார். இப்போ வந்து அதே மாதிரி வந்து இப்போ இந்த சிங்கர் இஷ்யூ மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து சின்மயியோட இஷ்யூவுமே வந்துச்சு. அப்போவும் அவங்களுமே வந்து அப்யூஸ் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் வந்து என்னை யூனியன்ல இருந்து பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இது மாதிரி நிறைய பேர் வந்து வெளியே குரல் கொடுக்காமையும் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வரையும் இப்போ சின்மயி நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் இப்போ ஸ்வாகதா சொன்னதுனால இப்போ நமக்கு தெரியும். இது மாதிரி சொல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்களே இது மாதிரி ஒரு அப்யூஸை வந்து தாங்கிக்கிட்டு. இப்போ நீங்கள் சொன்ன சின்மயி ஓப்பனாக சொல்லிச்சு கவியரசு வைரமுத்து. கவியரசு வைரமுத்து கிட்ட ஒரு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் யாராவது போட்டாங்களா? இல்லை. அப்புறம் அப்போ வந்து என்ன தப்பு பண்ணாலும் நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்கன்றதுனால தான் எல்லாருமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறதெல்லாம் இருக்கா? ஆமாம், நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நீ எங்கே போய் கற்றுனாலும் ஒன்றும் இல்லை. இப்போ சுவாசிகா விவகாரத்திலேயே அது வந்து சவுண்டு ப்ரொடெக்ஷன் ஸ்டுடியோ. ஓகே. எவ்வளவு கத்துனாலும் வெளியே கேட்காதான். அதுக்கப்புறம் அவர் அது மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் மேலே திருட்டுப்பட்டெல்லாம் சுமத்திருக்காங்க. இதையும் வேதனையோடு தெரிவிச்சது. என்ன பண்ணுறது? இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கழுத்து சீவிடுவாங்களா? அதுக்கு சாட்சி வேணும்ல. யார் சாட்சி சொல்ல வருவா? அதே மாதிரி அந்த இன்டர்வியூல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை வந்து சீக்ரெட் கேமரா வச்சு அவரே வந்து என்ன அபியூஸ் பண்ணதை வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. இதை வந்து நான் வெளியே விட்டுருவேன்னு அவர் என்ன பிளாக்மெயில் பண்றாருன்னு சொன்னதுக்கு நான் வந்து என்ன சொன்னேன்னா, இது மாதிரி நீங்க வெளியே வந்து இதை விட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும்னும் போது அவர் அதை பத்திலாம் கவலைப்படலை. ஸோ வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய இடத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து பெரிய இடத்துல இருக்கோம், நம்ம என்ன தப்பு பண்ணாலும் வந்து வெளியே எதுவும் போகாது. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? காரணம் வந்து முதல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டாங்க. ஓகே. சாட்சி இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டத்தில் வழி இல்லை. அப்போது கற்பழிப்பு, ரேப்பு, பாலியல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதல்ல கோர்ட்டுக்கு வந்தால் அந்த பொண்ணோட மானம் கப்பலே ஏறிடும். முதல்ல பெண்ணோட மானம் தான் போகும். குற்றம் சாட்டப்பட்டவருடைய மானம் பெருசாக போகாது. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் யாரும் சொல்கிறது இல்லை. இதுதான் உண்மை. இப்போது விபச்சார வழக்கிலே எடுத்துங்க. பெண்ணுக்குத்தான் தண்டனை தர்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. விபச்சாரத்தில் ஈடுபடுகிற ஆணுக்கு ஏதாவது தண்டனை இருக்கா? அப்போது சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் தான் இங்கே முக்கியம். ஓகே சார். அடுத்ததா என்னன்னா வந்து அவங்க வந்து இன்னுமே வந்து தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட மியூசிக் டைரக்டர் வந்து தொடர்ந்து இதை வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. அதில் இப்போ பாதிக்கப்பட்டவங்க எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து தொடர்ந்து நடக்கும்போது வந்து அதுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லையா? ஏன்னா வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததான் ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும்ல. ஏன் அப்படி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அடுத்து அவங்க சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதை முதல்ல எழுதி வச்சுக்கணும். இப்போது ஒரு இசையமைப்பாளர் என்னை டார்ச்சர் பண்ணுறாருன்னு அந்த பின்னணி பாடை சொன்னால் அடுத்த இசையமைப்பாளர் அவங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதோட கேரியர் முடிஞ்சுது, உரங்கட்டிடுவாங்க. நடிகையும் அப்படித்தான். என்னை அவர் கற்பழிக்க முயற்சி பண்ணாருன்னு டைரக்டர் மீதோ தயாரிப்பாளர் மீதோ நடிகர் மீதோ குற்றம் சாட்டினா அந்த நடிகை அதுக்கப்புறம் சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் காரணம். ஏன்னா அப்படித்தான் இருக்குது சினிமா. இப்போது இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும். ஏன்ட்ட நிறைய பெண்கள் இருந்து, சார் எனக்கு சினிமாவில் நடிக்கணும் சார், ஆசையாக இருக்குது சார், எப்படியாவது சினிமாவில் யாராவது சொல்லி சிபாரிசு பண்ணி என்னை சினிமாவில் நடிக்க வைங்க சார்னு சொல்லுங்க. நான் சொல்லுவேன், ஏம்மா நான் அதுக்கு வேறு வேலை பார்த்துடலாம். ஏன்னா உனக்கு நான் சிபாரிசு பண்ணேன்னா அவன் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பான்.
எப்படின்னா பரவாயில்ல சார், எனக்கு சான்ஸ் கொடுக்குறாருன்னா நான் எதுக்கும் தயாராக இருக்கேன் சார்னு சொல்கிறாங்க பொண்ணுங்க. இதை எங்கே போய் சொல்லுவீங்க? இது சரியா? நீங்கள் இது சரியான்னு கேட்டீங்கல்ல, இது சரியான்னு நான் கேட்குறேன். என்ன மௌனம் மாட்டீங்க? இல்ல சார், இப்போ வந்து இவங்க பண்றது தப்பு தான். இருந்தாலுமே வந்து இவங்களை இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ வந்து அவங்களுக்குமே தெரியுது இது மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இது பண்ணாதான் வந்து நமக்கு சினிமால சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பொசிஷன்ல ஒரு விமனை எடுத்துட்டு வந்து வைக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் நினைக்கிறீங்க? இப்போ வந்து சினிமானாலே வந்து டேலண்ட் மட்டும் போதாதுன்ற நிலைமையில தான் இப்போ இருக்கு. ஏங்க சினிமாவில் மட்டும் இல்லைங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் டிவி நியூஸ் ரீடர்ஸ், தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கிறாங்களா பெண்மணிகள், அவங்க எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அதில் என்ன நடவடிக்கை எடுக்குது? ஒன்றும் கிடையாது. டிவியில் செய்தி வாசிக்கிறவர்கள் கூட நியூஸ் எடிட்டருக்கோ இல்லை அந்த புரோகிராமுடைய எக்ஸிக்யூட்டிவோ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாவது, ஏமா என்னைக்கு நீ ஃப்ரீ, மகாபலிபுரம் வரைக்கும் ஜாலியாக போயிட்டு வரும் கேட்குற நியூஸ் எடிட்டர் இருக்கிறாங்க, ப்ரோக்ராம் சிஇஓஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓகே சார், எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிச்சதுக்கு ரொம்பவே நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.